J.K. Rowling's Harry Potter and the Chamber of Secrets, Chapter 14, Cornelius Fudge. ஹாரிக்காக அவன் அப்பா விட்டுட்டு போனது ஒரே ஒரு பொருளை மட்டும்தான். நீளமான வெள்ளி நிற இன்விசிபிலிட்டி கிளாக் தான் அது. யாரு கண்ணையும் பட்டுடாம பள்ளியிலிருந்து பதுங்கியாவது ஹாக்ரிடை போய் சந்திக்க அவங்களுக்கு இருந்த ஒரே வாய்ப்பு அது மட்டும்தான். ஹாரியும் ரானும் வழக்கமான நேரத்திலேயே படுக்கைக்கு போயிட்டாங்க. நெவில், டீன் மற்றும் சீமஸ் 3 பேரும் ரகசிய அறைய பத்தின பேச்சுவார்த்தையை நிறுத்திட்டு தூங்குற வர காத்திருந்தாங்க. அப்புறமா எழுந்து உடை மாத்திக்கிட்டு அந்த மேலங்கிய அவங்க மேல போத்திக்கிட்டாங்க. இருண்ட ஆள் நடமாட்டமற்ற அந்த தாழ்வாரங்கள் வழியா போன அந்த பயணம் அவ்வளோ இனிமையா இருந்துடல. இதுக்கு முன்னாடி எத்தனையோ தடவை ராத்திரி நேரத்துல அந்த கோட்டையை சுத்தி வந்த ஹாரி சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறமும் அதை இவ்வளோ கூட்டமா பார்த்ததே இல்லை. ஆசிரியர்கள், பர்ஃபெக்ட்ஸ் மற்றும் ஆவிகள்னு அத்தனை பேரும் தாழ்வாரங்கள்ல ஜோடி ஜோடியா அணிவகுத்து ஏதாவது அசாதாரணமான நடமாட்டம் தென்படுதான்னு சுத்தி உத்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க மேல போத்தி இருந்த இன்விசிபிலிட்டி கிளாக் ஆள வேணா மறைய வைக்குமே தவிர அவங்க எழுப்புற சத்தத்தெல்லாம் தடுத்து நிறுத்திடாது இல்லையா? அதுவும் குறிப்பா ஸ்னேப் காவல் காத்து நின்ன இடத்துல இருந்து சில அடி தூரம் இருக்கிறப்போ ரானுடைய கால்விரல் எங்கேயோ இடிக்க நிலைமை ரொம்ப பதட்டமாகி போச்சு. நல்ல வேளையா கிட்டத்தட்ட ரான் வழியில கத்தி கூச்சல் போட்ட அதே நேரம் பார்த்து ஸ்னேப்பும் தும்மிட்டாரு. ஒரு வழியா அவங்க அந்த கருவேல மரத்தாலான முன்கதவை அடைஞ்சு மெதுவா திறந்துக்கிட்டு வெளியேறினப்பதான் அவங்களுக்கு நிம்மதியா இருந்தது. அது ஒரு தெளிவான நட்சத்திரங்கள் நிறைந்த இரவா இருந்தது. ஹாக்ரிட் வீட்டுடைய ஒளி நிரம்பிய ஜன்னல்களை நோக்கி அவங்க வேகமா நடக்க ஆரம்பிச்சாங்க. அவர் வீட்டு முன்கதவுக்கு ரொம்ப பக்கத்துல வந்தப்புறம்தான் அந்த மேலங்கிய கழட்டவே செஞ்சாங்க. அவங்க கதவை தட்டி சில நொடிகள்லயே ஹாக்ரிட் அதை வேகமா திறந்தாரு. அவர் ஒரு பெரிய வில்லம்ப அவங்களுக்கு நேருக்கு நேரா குறி வச்சு நின்னதை பார்த்து அவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. அவருக்கு பின்னாடி நின்னுகிட்டு இருந்த அவருடைய வேட்டை நாய் ஃபேங் கூட பலம் கொண்டு கொலைச்சது. ஹோ அப்படின்னு ஆயுதத்தை கீழிறக்கினபடியே, நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டாரு. இது எதுக்காக அப்படின்னு அந்த பெரிய வில்லம்ப சுட்டி காட்டினபடியே ஹாரி உள்ள நுழைஞ்சான். ஒன்றும் இல்லை அப்படின்னு ஹாக்ரிட் முணுமுணுத்தாரு. நான் வேற ஒருத்தரை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். அது கிடக்கட்டும், நீங்க உட்காருங்க, நான் டீ போடுறேன். தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோன்னே அவருக்கு தெரியல. வெந்நீர் குடுவையில இருந்த தண்ணிய பதட்டத்துல தவறுதலா தட்டி விட்டு அடுப்பு நெருப்பையே அணைக்க பார்த்தாரு. அப்புறமா அவருடைய ராட்சச கை நடுக்குனதுல தேநீர் கோப்பைய கீழே போட்டு உடைச்சிட்டாரு. ஹாக்ரிட், உங்களுக்கு ஒன்றும் இல்லையே, நல்லா தானே இருக்கீங்க? ஹெர்மோயினியை பற்றி கேள்விப்பட்டீங்களா அப்படின்னு ஹாரி கேட்டான். எனக்கு தெரியும் அப்படின்னு ஹாக்ரிட் தழுதழுத்த குரல்ல சொன்னாரு. அவர் பதட்டத்தோட ஜன்னலையே அடிக்கடி திரும்பி பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அவர் அவங்க 2 பேருக்கும் பெரிய கோப்பைகள்ல கொதி தண்ணிய ஊத்தினாரு. ஆனா அதுக்குள்ள தேயிலை பைய போட மறந்துட்டாரு. அவர் ஒரு தட்டுல பழக்கேக்க வைக்க போனப்போ கதவுல பலமா தட்டுற சத்தம் கேட்டது. ஹாக்ரிட் அவர் கையில இருந்த பழக்கேக்க அப்படியே கீழே போட்டுட்டாரு. ஹாரியும் ரானும் பீதி அடைஞ்ச முகத்தோட ஒருத்தங்க திரும்பி பார்த்துக்கிட்டாங்க. உடனடியா அந்த இன்விசிபிலிட்டி கிளாக்கை மறுபடியும் அவங்க மேல போத்திக்கிட்டு ஒரு மூளையை நோக்கி ஓடி பதுங்கிட்டாங்க. அவங்க 2 பேரும் முழுசா மறைஞ்சிருக்காங்கங்கிறத உறுதி செஞ்ச அப்புறமா ஹாக்ரிட் தன்னுடைய வில்லம்ப கையில எடுத்துக்கிட்டு மறுபடியும் போய் கதவை திறந்தாரு. மாலை வணக்கம் ஹாக்ரிட். அது டம்பிள்டோர். பார்க்க அவருடைய முகம் ரொம்ப தீவிரமான முகபாவனையோட இருந்தது. அப்புறமா அவர் தொடர்ந்து வந்த 2வது நபர் ரொம்ப விசித்திரமான தோற்றத்தோட இருந்தாரு. அந்த புது ஆள் களைஞ்சு போன நரைமுடியோடவும் கவலையான முகத்தோடவும் இருந்தாரு. அவர் அணிஞ்சிருந்த உடை ஒரு வினோத கலவையா இருந்தது. கோடு போட்ட சூட், கருஞ்சிவப்பு நிற டை, ஒரு நீளமான கருப்பு நிற மேலங்கி மற்றும் கூர்மையான ஊதா நிற காலணிகள். அவருடைய கைக்கடியில எலுமிச்சை பச்சை நிறத்தாலான ஒரு தொப்பியையும் வச்சிருந்தாரு. அவரு அப்பாவுடைய மேலதிகாரி கார்னீலியஸ் ஃபட்ஜ். அவரு தான் மந்திர உலக அமைச்சர் அப்படின்னு ரான் மெல்லமான குரல்ல சொன்னான். ஹாரி அவனை வாயை மூடிட்டு அமைதியா இருக்க சொல்ற விதமா தன்னுடைய முழங்கையால இடிச்சான். ஹாக்ரிடுடைய முகம் வெளுத்து வேர்த்து விறுவிறுத்து போச்சு. அவர் தன்னுடைய நாற்காலிகள்ல ஒன்ல அப்படியே உட்காந்து டம்பிள்டோரையும் கார்னீலியஸ் ஃபட்ஜையும் மாறி மாறி பார்த்தாரு. நிலைமை ஒன்றும் சரியில்லை ஹாக்ரிட், ரொம்பவே மோசமான நிலைமையா போச்சு அப்படின்னு கொஞ்சம் கராரான துணியில சொன்ன ஃபட்ஜ், நான் வந்தே தீர வேண்டிய கட்டாயமாகிடுச்சு. மகிள்ஸ் 4 பேர் மேல தாக்குதல் நடந்துடுச்சு. விஷயம் எல்லாம் மீறி போயிடுச்சு. மந்திர அமைச்சகம் ஏதாவது நடவடிக்கை எடுத்தே ஆகணும். நான் ஒருபோதும் அப்படி செஞ்சதே இல்லை அப்படின்னு ஹாக்ரிட் கெஞ்சும் விழிகளோட டம்பிள்டோரை பார்த்து சொன்னாரு. உங்களுக்கே நல்லா தெரியும் இல்லையா டம்பிள்டோர் சார்? கார்னீலியஸ்,
ஹாக்ரிட் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்குங்கிறத நீங்க முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு டம்பிள்டோர் கவலையோட புருவத்தை சுருக்கி ஃபட்ஜை பார்த்து சொன்னாரு. இங்க பாருங்க ஆல்பஸ் அப்படின்னு ரொம்ப சங்கடத்தோட சொன்ன ஃபட்ஜ், ஹாக்ரிடுடைய கடந்த கால வரலாறு தான் இப்ப அவருக்கு எதிராயிருக்கு. மந்திர அமைச்சகம் இப்ப ஏதாவது செஞ்சே ஆகணும். பள்ளியுடைய ஆளுநர்கள்லாம் வேற ஏற்கனவே எங்களை தொடர்பு கொண்டு இதை பத்தி பேசிட்டாங்க. கார்னீலியஸ், நான் மறுபடியும் சொல்றேன், ஹாக்ரிடை இங்கிருந்து கூட்டிட்டு போறது எந்த வகையிலையும் உதவிகரமா இருக்காது அப்படின்னு சொன்ன டம்பிள்டோருடைய நீல நிற கண்கள்ல ஹாரி இதுக்கு முன்னாடி எப்பையும் பார்த்திடாத கோபக்கணல் வீசுச்சு. என் நிலைமையிலிருந்தும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு பதட்டமாவும் படபடப்பாவும் சொன்ன ஃபட்ஜ், எனக்கு எவ்வளவு நெருக்கடிகளும் அழுத்தமும் கொடுக்கப்படுது தெரியுமா? நான் ஏதோ ஒரு நடவடிக்கை எடுத்த மாதிரியாவது மற்றவங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும். ஒருவேளை இது ஹாக்ரிட் செஞ்ச வேலை இல்லைன்னு மட்டும் தெரிய வந்துச்சுன்னா அவர் உடனடியா மறுபடியும் வந்துடலாம். அதுக்கு பிறகு யாருக்கும் இத பத்தி பேசுறதுக்கே இடம் இருக்காது. ஆனா நான் இப்போ அவரை அழைச்சிட்டு போயே ஆகணும். அதுதான் இப்போதைக்கு என் கடமையும் கூட. என்ன அழைச்சிட்டு போறதா அப்படின்னு உடல் நடுங்க கேட்ட ஹாக்ரிட், என்ன எங்க அழைச்சிட்டு போறீங்க? கொஞ்ச காலத்துக்கு மட்டும்தான் அப்படின்னு ஹாக்ரிடுடைய கண்களை பார்க்க தைரியம் இல்லாம ஃபட்ஜ் சொன்னாரு. இது தண்டனை இல்ல ஹாக்ரிட், இது ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மட்டும்தான். வேற யாராவது இந்த குற்றத்துக்காக சிக்கிட்டாங்கன்னா முழு மன்னிப்போட நீங்க விடுவிக்கப்படுவீங்க. ஆஸ்கபான் சிறைக்கா அப்படின்னு ஹாக்ரிட் கரகரத்த குரல்ல கேட்டாரு. ஃபட்ஜ் அதுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடியே ஹாக்ரிட் வீட்டு கதவு மறுபடியும் பலமா தட்டப்பட்டது.